இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ் தகுதி தேர்வு. முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி 50 கொஸ்டின்ஸ் வந்து ஜெனரல் சயின்ஸ் அண்ட் ஜெனரல் தமிழ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜெனரல் தமிழ்ல செட் 8 தான் பார்க்க போறோம். வாங்க கேள்விக்கு போகலாம். நிறுத்தற்குறி அறிக எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. கூட்டத்தில் தலைவர் டபுள் கொட்டேஷனுக்குள்ள சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். ஃபுல் ஸ்டாப் வரும். இங்க தலைப்பில்லைங்கிறது சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள வரும். சரியான நிறுத்தற்குறிகளுடன் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. விடை ஆப்ஷன் பி. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் 1900 மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் கமா வச்சு வரும். சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது. சரியான நிறுத்தற்குறிகளை உடைய வாக்கியத்தை கண்டறிக. நல்லவை வெல்லும், தீயவை தோற்கும். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பின் வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது? சொல். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பின் வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிக. குந்திக்க. இங்க அமையாத சொல்னு கொடுத்திருக்காங்க. எழுத்து வழக்கில் அமையாத சொல் குந்திக்க. சரியான எழுத்து வழக்கு தொடரினை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. விடை நேற்று நீ வந்தாயா. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. சிங்கம் சரியான சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. உருளை. சிங்கம், உருளை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. பசு சரியான சொல் கன்று. பசு, கன்று. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. சுவர். சுவர் எழுப்பினான். சுவர் எழுப்பினான். பொருத்தமான காலம் கண்டறிக. கவிதை இயற்றினால் இறந்த காலம். கவிதை இயற்றினால் இறந்த காலம். நிகழ்காலத்தை குறிப்பது எது? நடக்கிறது. பொருத்தமான காலம் அமைத்தல். சிரி என்ற வேறு சொல்லின் எதிர்காலத்தை கண்டுபிடி. சிரிப்பாள். சிரிப்பாள். சரியான வினா சொல்லிட்டு எழுதுக. நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது. எங்குள்ளது. நெல்லையப்பர் கோவில் எங்குள்ளது. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. அறிநெறி சாரும் பாடலை எழுதியவர் டேஷ்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா யார். அறிநெறி சாரும் பாடலை எழுதியவர் யார். சரியான வினா சொல்லை இட்டு நிரப்புக. தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை. செய்யக்கூடாதவை யாவை. மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கம் திறமை பெற்றிருந்தார். டேஷ் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். ஆகையால். விடை ஆகையால். சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாபெரும் புத்தக கண்காட்சி காமராசர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி டேஷ் நடைபெறுகிறது. எங்கு நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது. கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடுத்து எழுதுக. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும். அதுபோல. விடை இணைப்பு சொல் என்னன்னா அதுபோல. இவற்றுள் எது சரியானது? இரு பொருள். ஆக்குதல். விடை செய்தல், சமைத்தல். ஆக்குதல். இரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா செய்தல், சமைத்தல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மதலை. வானம் ஊன்றிய மதலை. வானம் ஊன்றிய மதலை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தனது. விடை மாணவன் தனது கையால் பெற்று கொண்டான். மாணவன் தனது கையால் பெற்று கொண்டான். சால, உரு, தவ, நனி, கூர், கழி என்ற 6 சொற்களும் ஒரே பொருளை தரும். அவற்றை கண்டறிக. மிகுதி. விடை மிகுதி. உயர்ந்தோங்கு மலை. இத்தொடரில் ஒரு பொருளுக்கு 2 சொற்கள் உள்ளன. அவற்றை தேர்ந்தெடு. உயர், ஓங்கு. உயர், ஓங்கு. நகை என்னும் சொல் தரும் 2 பொருள் குறிப்பிடுக. சிரிப்பு,
அணிகலன். விடை சிரிப்பு அணிகலன். குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. பாரி பரின்னு கொடுத்திருக்காங்க. விடை வள்ளல் குதிரை. பாரினா வள்ளல், பரினா குதிரை. கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர். காரணம், மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பல்களை செலுத்த உதவுகின்றது. விடை ஆப்ஷன் பி. கூற்று சரி, காரணம் தவறு. கலைச்சொல் தருக. ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. கலைச்சொல் தருக. காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். கலைச்சொற்களை அறிதல். நூல் த்ரெட். நூல் த்ரெட். யாண்டு என்னும் சொல்லின் பொருளினை எழுதுக. யாண்டு எங்கே. யாண்டு எங்கே. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. விடை பாருங்க. ஈன்று பெற்று, கொம்பு கிளை, அதிமதுரம், மிகுந்த சுவை, குரங்கு கவி. விடை ஆப்ஷன் சி. தகுந்த சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யார்? நுகர்வோர். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். பின் வருவனவற்றை பொருத்தி விடை அறிக. ஆ நிறை, ஆடு மந்தை, ஒளி கற்றை, கல் குவியல். விடை ஆப்ஷன் பி. கட்டளை தொடரை கண்டறிக. பூக்களை பறிக்காதீர். கட்டளை தொடரை கண்டறிக. பூக்களை பறிக்காதீர். இவ்வரிகளில் உள்ள பொருள்கோளை கண்டறிக. ஆழத்து மேல குவளை குளத்துள வாளின் நொடிய குரங்கு. விடை கொண்டு கூட்டு பொருள்கோள். கொண்டு கூட்டு பொருள்கோள். விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று விருந்தை பற்றி கூறும் நூலை கண்டுபிடிக. விடை கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி. பிழை திருத்தல். ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக. விடை ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சரியான தொடரை தேர்ந்தெடுக. சரியான விடை ஆப்ஷன் பி. நம் தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணவே அறிந்தனர். பிழையை திருத்தி எழுதுக. ஒரு புத்தகம். சொல் பொருள் பொருத்துக. வாரணம் யானை, சூரன் வீரன், பரி குதிரை, கமுகு பாப்பு. சோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சொல் பொருள் பொருத்துக. சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடுக. அல்லல் சேறு. அல்லல் சேறு. சொல் பொருள் பொருத்துக. விடை பார்ப்போம். கழனி வயல், சமர் போர், களம் கப்பல், ஆழி கடல். சோ விடை ஆப்ஷன் பி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? விடை ஆப்ஷன் சி. ஈஸ்ட்மன் என்பார் படசுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார். ஒருமை பன்மை பிழையை நீக்குக. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. ஒருமை பன்மை பிழை நீக்குக. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின. ஆப்ஷன் பி. காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முத்துராமலிங்கர் விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது.
மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர் திலக். அவரைப் போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திரு வி. கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். வங்கசிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். விடுதலை போரில் பங்கேற்றவர் யார்? விடை முத்துராமலிங்கர். அவர் உரையை கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல் என்ன? சிறையில் அடைத்தது. மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் என்ன? வாய்ப்பூட்டு சட்டம். தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? திரு வி. கல்யாண சுந்தரனார். வங்கசிங்கம் என்று பாராட்டப்படுபவர் யார்? விடை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ இந்த கண்டென்ட் ஃபுல்லாக ரிவிஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் இதே மாதிரி வேற ஒரு டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.